சக்குடியில் பார்த்தோம்னா இது ஆசிரியம் கல்வெட்டு. ஆசிரியம் கல்வெட்டில் பட்டயம் மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் பட்டயம். இதில் வந்து முதல் வரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ சேத, ஸ்வஸ்தி ஸ்ரீ சேத துவரா பதி, இது வந்து துவரா பதி பாண்டிய சதுர்வேதி மயங்கலம் மங்களம் மூயும் மங்களமும் நாயன் மார் கோயில் கலும் தூயின்றாயித் தூயிர் குன்றத்தூர் நாட்டார் ஆசிரியம் சுபமஸ்து. இது என்ன செய்தி? அதுக்கு கீழே பார்த்தோம்னா முக்காலியில் வந்து இது கும்பம், விளக்கு, குத்து விளக்கு, ஒரு மங்களகரமான சின்னம். இங்கே சக்குடியில் இது வந்து ஆசிரியம் கல்வெட்டு. மதுரையில் வந்து ஆசிரியம் கல்வெட்டு மிக குறைந்த அளவில் தான், ஒற்றை எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஒன்று பால்குடி அந்த மாதிரி. இங்கே நம்மளுக்கு அடுத்து கிடச்சிருக்குது. ஆசிரியம் கல்வெட்டுங்கிறது ஒரு உரிமை பட்டயம் மாதிரி, இவங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துவராபதி, அதாவது ஸ்வஸ்தி ஸ்ரீ சேதன் ஆரம்பித்து துவராபதி நாடு, நிறைய நாடுகள் தமிழ்நாட்டில் இருந்தது. துவராபதிங்கிறது வந்து நத்தம் பகுதியை வந்து குறிக்குது. இப்போ இருக்க நத்தம் தான் துவராபதின்னு சொல்கிறது. இதில் பாண்டிய சதுர்வேதி மங்கலமும் நாயன்மார் கோயில்களும் இந்த இதில் இவங்களுக்கு ஆச்சரியமாக கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த கோயிலும் இந்த நாட்டார்கள் அப்படிங்கிற சதுர்வேதி மங்கலம் இதெல்லாம் வந்துட்டு உரிமையாக கொடுத்துருக்குங்கிற மாதிரி பட்டயம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னோம்னா இன்னாருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெளிவில்லாமல் உரிமை பட்டயம் மாதிரி கொடுத்துருக்கு. இப்படி இருந்தாலே மங்கள சின்னம், இப்படி இருந்துச்சுன்னா ஆசிரியம் கல்வெட்டு அப்படிங்கிறது. இது முக்காலி மேலே வந்து கும்பம். ஆமாம், இது நம்மளுக்கு மதுரையில் கிடச்சிட்டு அடுத்து ஒரு சிறப்பு மிக்க கல்வெட்டு.